இப்போ நீங்கள் வந்துட்டு யூ ட்ராவல்டு வித் அபிஷான் அஸ் கோ-டைரக்டர் இன் டூரிஸ்ட் ஃபேமிலி, கரெக்டா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் லவ்வரில் ஒர்க் பண்ணேன். ஓகே, அதுக்கு முன்னாடி கொரோனா திருச்சியில் இருந்தேன். ஸோ ஆக்சுவலி நான் திருச்சியில் காலேஜ் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். நான் முடிச்சுட்டு சென்னையில் ஐ காட் பிளேஸ்ட் இன் HCL ஒர்க் பண்ணேன். ஒரு 3 மாதம் தான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு அதான் அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு HCL. ஸோ அப்ஸ்காண்ட் ஆகிட்டு வாஸ் லைக் சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணேன். எதுவும் பெருசாக அந்த டைமில் ரிலீஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்துச்சு. டக்குன்னு கொரோனா வந்துடுச்சு. ஸோ கொரோனா வந்தோடனே ஊருக்கு போயிட்டு வந்தப்போ தான் வியாஸ் எனக்கு பழக்கமானார். ஸோ நானும் வியாஸும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டோரிஸ். ஐயன் வியாஸ் 2 பேருமே செல்வராகவனோட ஃபேன்ஸ். அதிலே பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப வியாஸ்க்கு அந்த படம் ஒன்று நடக்கிற மாதிரி இருந்துச்சு, மணிகண்டனோட லவ்வர். ஸோ அதில் லைக் டிஸ்கஷன்லேருந்தே த்ரூ அவுட்டாகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணி அப்படியே லவ்வர்லேயே நான் ஒர்க் பண்ணேன். ஹீ ட்ரஸ்ட் மீ வெரி வெல். ஸோ அப்படியே நாங்கள் கொலாபாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஸ் லைக் ஓகே பண்ணியாச்சு, அடுத்து படம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு கதை தான் பிச் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணிட்டு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஹரிஷ் அந்த படத்தில் ஈபியாக இருந்தார். லவ்வர்லேயும் ஹரிஷ் ஈபியாக இருந்தார். ஸோ அவங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிக்கும். ஸோ தே கால் மீ ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. இனிஷியலாக ஐ செட் படம் தான் அடுத்து பண்ண போகிறேன், அடுத்துலாம் ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் மறுபடியும் கூப்பிட்டாரு. இல்லை ஒரு சின்ன டைம் லைனில் நடக்கிற ப்ராஜெக்ட் தான், யூ கேன் ஆல்சோ கெட் சம் மணி, ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியலாக ஐ வாண்ட் சம் மணி. ஸோ அதனால் நான் ஒர்க் பண்ணேன். பட் அந்த கால் நான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் காலாக பார்க்குறேன். இன்கேஸ் நான் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா வித் லவ் நடந்திருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி நான் ஒர்க் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அபி பழக்கமாக இருக்க மாட்டார். வித் லவ் நடந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியாக சரி ஓகே ஒர்க் பண்ணலான்னு அங்கே போனப்போ அபியோட பழக ஆரம்பிச்சப்போ அபி இஸ் ஆல்சோ ஃப்ரம் திருச்சி, நானுமே திருச்சி. ஸோ போனோடனே நாங்கள் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். திருச்சியே குட்டி ஊராய் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். வென் ஐ ஹேட் த அபிஸ் நரேஷன் தடவை கேட்டேன். டூரிஸ்ட் ஃபேமிலி நரேஷன் பயங்கரமாக நரேட் பண்ணுவார். லைக் அசின் எல்லா கேரக்டரும் நடிச்சு நரேட் பண்ணுவார். ஸோ அப்பயே எனக்கு அபி வந்து ஒரு டேரக்டர் தாண்டி நான் அப்போ தான் பார்க்குறேன், கதை கேட்குறேன். ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இல்லை நீ செம்மையாக நடிக்கிற அப்படி தான் நான் அபிட்ட ஃபர்ஸ்ட் டைமே சொன்னேன். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் இந்த வித்லவோட கதையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடியே முடிச்சு வச்சிருந்தேன். செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுறதுன்னு பேசிக்காக எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எழுதி வச்சிருந்தேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்ச உடனே ஒரு வேகம் வந்துச்சு ஏதோ ஒன்று, சரி செகண்ட் ஹாஃப் அதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அபிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தேன். நான் கதையை கொடுத்துட்டு சும்மா ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். படித்து பார்த்துட்டு அபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கியா, பண்ணியா, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். நான் அபிட்ட அதான் சொன்னேன், ப்ரோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அந்த படம் அப்படின்னு கேட்டேன். அவர் சும்மா அறியா நல்லா இருக்குது கதை, ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு அது அப்படி இப்படின்னு போயிட்டு அபிட்டே மறுபடியும் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தா அந்த படத்தில் ஒர்க் பண்ண பாலான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ப்ரொடக்ஷனில் அப்போ க்யூரேட்டராக இருந்தார். ஸோ அவர் இந்த கதை படித்து பார்த்தா அவருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு அவருமே என்கிட்ட ரேண்டமாக கேட்டார், அபி வச்சு பண்ணுறியா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் சொன்னேன் எனக்கும் ஆசை தான் ப்ரோ. அந்த டைமில் பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகிடுச்சு. அபி காட் சம் லைம் லைட். இப்போ எனக்கு அபிட்ட கேட்க கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்துச்சு. எல்லா பெரிய ஹீரோஸும் அபிக்கு கால் பண்ணுறாங்க, அடுத்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படின்றப்ப நான் கேட்க மாட்டேன் அபிட்ட. நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நான் கேட்டு அவர் ஹெசிடேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் கேட்க மாட்டேன், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு. அவர் அபிட்ட ஃபோன் அடிச்சு நான் மதன் கதை படிச்சில்ல அது நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டோன்னா அபி எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, பட்டு அவர் படம் பண்ணுறாரு, அது பெரிய ஆள் வச்சு பண்ணணும்னு நினைப்பார்ல அப்படின்னு வேறு இந்த சேம் பேஜ் அப்படின்றப்ப டக்குன்னு ஃபோன் வச்சு நான் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மகேஷ் அண்ணாட்ட கூப்பிட்டு போனார். அடுத்து மகேஷ் அண்ணாட்ட போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னோம், இந்த கதை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் யாரை வச்சு போகலாம் அப்படின்றப்ப அவரும் அபி வச்சு போகலாமா அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே அபி ஒரு காமன் பாயிண்ட் வந்து ஏன்னா எல்லாருமே அபியோட நரேஷன் கேட்டிருக்காங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியில் அபி நடிச்சதை பார்த்துருக்காங்க. ஸோ பர்சனாகவும் நல்லா பழகிருக்காங்களே, எல்லாத்துக்குமே அபி ஓகே ஹீஸ் அ ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ அங்கே போச்சு. அடுத்து மேம்கிட்ட போச்சு. மேமோட கொலாப் பண்ணி சௌந்தர்யா மேமோட பண்ணுறதா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கதை சொன்னேன். அவங்களும் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டோன்னே மதன் கண்டிப்பாக அந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படியே நடந்து டக்குன்னு நடந்துருச்சு படம். பட் உங்கள் பயணத்துலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஆன அப்புறம் தட் இஸ் கோ-டைரக்டர் இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த ஃபுல் லவரில் இருந்திருக்கீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் உங்கள் முதல் படம்னு வந்தப்போ தேர் சேயிங் ஒரு சீன் டைரக்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் நான் கதை சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க நரேஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தே நோ தட் ஐ கேன் புல் ஆஃப். பட் என்னன்னா மேம் டோல் தட் லைக் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரோம். ஸோ நம்ம சொன்னது எல்லாமே ஒரே பேஜில் இருக்காங்களா, எல்லாமே ஒரு ப்ராப்பர் சிங்கில் இருக்காங்களான்னு நாட் அஸ் இன் டவுட்.
சும்மா ஒரு சீன் நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம், எல்லாருமே சேம் பேஜில் இருக்காங்களா, ஒர்க் அவுட் பண்ணி சும்மா பார்க்கலாம் அப்படின்றப்ப இது படம் பண்ணுறப்ப எவ்ரி ப்ரொடக்ஷன் வில் பி லைக் ஒரு சின்ன ப்ரோமோ பண்ண சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்கு டவுட் இருக்குன்னு இல்லை, அவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப என்ன அவங்களுக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி நான் ஒரு கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் எப்படி படம் எடுப்பேன்றது தெரியாது. நாட் லைக் நான் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணேன்றனால நான் சூப்பராக படம் எடுத்துட முடியுன்றது கிடையாது. டைரக்ஷன் இஸ் ஒன் சென்சிபிலிட்டி. ஸோ அப்படின்றப்ப தே டோல் மீ லைக் ஈவன் அந்த சீனுமே லைக் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஷூட் பண்ணோம். தே வுடன்ட் ஹவ் ஸ்டாப்டு ஷூட்டிங், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ணிவிட்டு லைக் என்னோட ஒரு எடிட் சென்ஸு எல்லாத்தையுமே சும்மா ஒரு பேஜில் இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டெக்னீஷியன்ஸோடய அந்த சீன் ஷூட் பண்ணோம். அண்ட் தேர் ஹாப்பி வித் த சீன். அதுக்கப்புறம் இன்னும் லைக் கான்ஃபிடென்ட்டாக ப்ரொசீட் பண்ணோம். ஸோ அது ஒரு மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆப்வியஸ்லி பிகாஸ் லைக் நீங்கள் அதை ஒன்று டைரக்ட் பண்ணிவிட்டு அந்த சீன் ஓகேன்னு ஆனோன்னு லைக் எனக்கு ஷூட் பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ஷூட்டிங் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ நான் எந்த டென்ஷனுமே எடுத்துக்கலாம். ஈவன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அனிஷாட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுற சீன் இருக்குல்ல, அந்த சீன் தான் டே 1 ஐ மீன் ஷூட் பண்ண அந்த ஒரு சீனு. ஸோ அதை நாங்கள் ஷூட் பண்ணுற அன்றைக்கே அப்படியே ஜாலியாக அப்படியே ஷூட் பண்ணிட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி ஜாலியாக ஆயிடுச்சு. ஷூட் பண்ணும்போதே எங்களுக்கு அந்த வைப்பு தெரிஞ்சிருச்சு, நல்லா தாண்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. எந்த டென்ஷனுமே இல்லாமல் ஜாலியாக ஷூட் பண்ணோம். அடுத்த நாளே எடிட் பண்ணோம். என்னோட எடிட்டரு அவர் ஒன்று பிரிச்சிருவார், அவர் ஒன்று எடிட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் ஒரு டிஐ ஸ்டுடியோவில் அப்படியே காட்டினோம், பார்த்துட்டு எல்லாருமே தே ஹாப்பி வித் த சீன். ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டோம். உங்களுக்கு